ஹே கைஸ், சாட் ஜிபிடி. ஸோ நம்ம டே டு டே ரொட்டீனில் இப்போ நமக்கு ஒரு பர்சனல் பட்டியாகவே வந்து சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணணும்னாலோ, இல்லை நமக்கு ஒர்க் ரிலேட்டடாக சில சஜஷன்ஸ் வேணும்னாலோ, இல்லை ஒரு கொஸ்டினுக்கு வந்து எனக்கு ஆன்சர் வேணும்னாலோ, ஒரு சொல்யூஷன் வேணும்னாலோ நம்ம சாட் ஜிபிடி கிட்ட போய் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ ரெஸ்பான்ஸுமே நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. பட் நான் பார்த்த வரைக்கும் இன்க்ளூடிங் மீ எல்லாருமே வந்து சாட் ஜிபிடியோட ஃப்ரீ டியர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா ஆப்வியஸாக ஃப்ரீ டியரே வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கு. நம்ம டே டு டே நீட்ஸ் வந்து நமக்கு ஆப்வியஸாக அதுவே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு தான் நான் நினைக்கிறேன், நான் பார்த்த வரைக்கும். வித் சர்டன் எக்ஸப்ஷன்ஸ். என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2-3 இமேஜுக்கு மேலே நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியாது ஃப்ரீ டியரில். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணி அந்த ஃபைல்ல இருந்து எனக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணணும், இல்லை வந்து அது சம்மரைஸ் பண்ணணும், இல்லை அதுல இருந்து சில அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னாலோ அதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ டியர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதுல சில லிமிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த லிமிட்ஸ் வந்து ஓப்பன் ஏஐ எதுலையுமே வந்து பப்ளிக்காக டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஸோ எந்த பிளானுக்குமே, ஸோ 3 பிளான் இருந்துச்சு, ஃப்ரீ, ப்ளஸ் அண்ட் ப்ரோ அப்படின்னு. எந்த பிளானுக்குமே ஓப்பன் ஏஐ பப்ளிக்காக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காது இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா சாட் ஜிபிடியோட லிமிட்ஸ் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டைனமிக். இட் வேரிஸ் பேஸ்ட் ஆன் சிஸ்டம் லோட், எந்த டைம் ஆஃப் த டேல நம்ம யூஸ் பண்றோம், ப்ளஸ் வந்து டிமாண்ட். ஸோ இதெல்லாம் பொறுத்து நம்மளோட லிமிட் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரீ டேரில் இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸாக க்யூவில் இருக்கிறப்ப நம்மளை வந்து கடைசியாக தான் வச்சிருப்பாங்க. ஸோ ப்ளஸ் அண்ட் ப்ரோ யூசர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. கடைசியாக தான் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரீ டியர் வந்து த்ராட்டில் வந்து எப்போனாலும் நடக்கலாம். லைக் டிமாண்டை பொறுத்து ஏர்லியாகவும் நமக்கு த்ராட்டில் ஆயிரும். த்ராட்டில்னா அந்த லிமிட் வந்து நமக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 24 hours வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா பழைய மாடலுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும் நம்ம. ஸோ இப்போ சாட் ஜிபிடி 5 இருக்கு. ஸோ இன்கேஸ் ஜிபிடி 5ஓட லிமிட் முடிஞ்சிருச்சு, இல்லை டிமாண்ட் வந்து ஹையாக இருக்கு அப்படின்னா நம்மளை வந்து பழைய மாடல்ஸ், லெகசி மாடல்ஸுக்கு மூவ் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்படி தான் ஃப்ரீ டியர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஏன் வந்து நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம்னா அது காரணம் ஆப்வியஸாக காஸ்ட் தான். ஏன்னா காஸ்ட் வந்து ப்ளஸ்ஸுக்கு வந்து 2000 rupees பெர் மந்த்துங்கிறப்ப ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அவ்வளோ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரீ டியரே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸப்ட் பிஸ்னஸ் யூசர்ஸ். இப்படி இருக்கிறப்ப நேற்று சாட் ஜிபிடியோட ஹெட் மிஸ்டர் நிக் டர்லே வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு எக்ஸ்ல. அதாவது ஓப்பன் ஏஐ வந்து புதுசாக ஒரு பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இந்தியன் மார்க்கெட்ஸ். ஸோ இந்த பிளான் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ சாட் ஜிபிடியில் போனீங்கன்னா அப்கிரேட் டு கோன்னு ஒரு லிங்க் இருக்கும். இதோட மந்த்லி ப்ரைஸ் வந்து 399 rupees, விச் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ ப்ளஸ் இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஜிபிடி 5க்கு ஆக்சஸ் இருக்கு. ஜஸ்ட் லைக் எப்படி நம்ம ஃப்ரீ டியருக்குமே வந்து ஜிபிடி 5 ஆக்சஸ் இருக்கு, அதே மாதிரி தான். பட் லிமிட்ஸ் வந்து 10x ஹையர்னு நான் படித்த ஆர்டிகல்ஸ்ல இருந்து எனக்கு புரிஞ்சது. ஸோ ஃப்ரீ டியரில் இருக்கிற எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும், ப்ளஸ் 10x ஹையர் லிமிட்ஸ் தேன் ஃப்ரீ பிளான். ஸோ இப்போ அது மாதிரி இமேஜ் வந்து நம்ம எவ்வளோ நாளும் கிரியேட் பண்ணிக்கலாம், பட் அன்லிமிட்டட் கிடையாது. இதுக்குமே ஒரு லெவல் வரைக்கும் தான் லிமிட் இருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து த்ராட்லிங் வந்து நடந்துடும் நமக்கு. ஸோ இமேஜஸ் வந்து அதிகமாக கிரியேட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ஃபைல் அப்லோட்ஸுமே வந்து அதிகமாக பண்ணிக்கலாம், ப்ளஸ் டேட்டா அனாலிசிஸுமே வந்து பைத்தான் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸல் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிட்டு அந்த ஷீட்லேருந்து எனக்கு விசுவலைசேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும், சார்ட் கிரியேட் பண்ணணும், இல்லை ஒரு அட்வான்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளானில் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ப்ளஸ் லாங்கர் மெமரி அண்ட் கான்டெக்ஸ்ட், லிமிட்டட் டீப் ரிசர்ச். ஸோ டீப் ரிசர்ச்சுமே இதை விட ஃப்ரீ பிளானை விட ஹையராகவே தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா கஸ்டம் ஜிபிடிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டெடிகேட்டட் ஜிபிடிஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஜிபிடி கிரியேட் பண்ணணும், இல்லை உங்கள் கம்பெனிலேயோ வந்து நாலேஜ் சென்டர் ஆர்டிகிள்ஸ் இருக்குது, அந்த ஆர்டிகிள்ஸ்லாம் ஃபீட் பண்ணி ஒரு தனியாக ஒரு பாட் ஒன்று கிரியேட் பண்ணணும், ஜிபிடி கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் இந்த கஸ்டம் ஜிபிடிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடியோட ஆர்டிகிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோ பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக சொன்ன மாதிரி நியூ லோகா சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இந்தியன் மார்க்கெட்ஸ். இந்தியன் மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் வந்து தெரியும். ஸோ ரீச்சை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரே வழி நம்ம வந்து ப்ரைஸ் சென்சிட்டிவ்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட்டுக்கு வந்து எந்த மாதிரி ப்ரைசிங் பண்ணணுமோ அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு புது பிளான் வந்து ஓப்பன் ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ குட் மூவ் ஆக்சுவலி. பட் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நமக்கு.
பிளஸ் சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. லைக் இந்த அட்வான்ஸ் டேட்டா அனாலிசிஸ், கஸ்டம் ஜிபிடிஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீ பிளான்ல நம்மளால ட்ரை பண்ண முடியாது. பட் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வேற சில டீடைல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இதுல வந்து லோக்கல் பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா, ஏர்லியா கிரெடிட் கார்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து யுபிஐ யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ ஆனுவல் பிளான் கிடையாது. ஸோ அதையும் தெளிவா போட்டிருக்காங்க. இப்போதைக்கு வி டு நாட் ஆஃபர் ஆனுவல் பிளான். ஸோ இப்போதைக்கு மந்த்லி பிளான்ஸ் மட்டும் தான் இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் சாட் ஜிபிடி கோ பிளானோட மேஜர் ஃபீச்சர்ஸ். ஸோ நீங்க ₹2000 பிளான் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, ஆப்வியஸா 1 மந்த்துக்கு நம்ம ₹400 பே பண்ணி, அரௌண்ட் ₹400 பே பண்ணி, இது உண்மையாவே பவர்ஃபுல்லா இருக்கா? எஃபெக்டிவா இருக்கா? நமக்கு யூஸ் ஆகுமா? இதை லெவரேஜ் பண்ணி என்னோட டே டு டே ரொட்டீன்ல நான் ரிட்டர்ன் அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ROI தான். இப்போ நான் ₹400 ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா, ஒண்ணு எனக்கு டைம் கம்மியாகணும், இல்ல எஃபர்ட் ரெடியூஸ் ஆகணும், இல்ல எனக்கு ரிட்டர்ன் நிறைய கிடைக்கணும். ஸோ இந்த 3 இருந்தா தான் இந்த பிளானுக்கு வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். ஸோ அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளான் வந்து இப்போ நானுமே 1 மந்த்துக்கு அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலான்னு தான் இருக்கேன். ஸோ நான் பார்த்துட்டு எவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு ஃப்ரீ பிளானை கம்பேர் பண்ணும்போது, வேற என்னென்னலாம் பண்ணலாம், ப்ளஸ் இந்த டாஸ்க்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கஸ்டம் ஜிபிடிஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ப்ளஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ so மச் ஃபார் வாட்சிங்.